ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வடமேற்கு இந்தியா மற்றும் கிழக்கிந்தியாவில் இயல்பை விட 2 மடங்கு அதிகமாக வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் டெல்லியிலிருந்து ராஜவ் இணைகிறார். ராஜவ், வடமேற்கு இந்தியா மற்றும் கிழக்கு இந்தியாவில் இயல்பை விட 2 மடங்கு வெப்பம் அதிகமாக பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெப்ப அலை வீசும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இயல்பை விட வெப்பம் அதிகமாக பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ராஜவ்? போல வடமேற்கு இந்தியா மற்றும் மற்ற சில தென் பகுதிகளிலும் கூட இதற்கான வெப்ப அலைக்கான அந்த எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. அதன்படி டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, அதே போல மேற்கு வங்கம், மத்திய பிரதேசத்தினுடைய சில பகுதிகள் என இந்த பகுதிகளுக்கு சுமார் 7 நாட்கள் வரை இந்த வெப்ப அலையானது வரக்கூடிய அந்த 7 நாட்கள் வெப்ப அலை அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அதே போல மேற்கு ராஜஸ்தான், அதே போல மத்திய பிரதேசத்தினுடைய சில பகுதிகள் மற்றும் குஜராத் ஆகிய 3 அந்த பகுதிகளுக்கு அடுத்த 11 நாட்களுக்கு இந்த வெப்ப அலையானது அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆய்வு மையத்தினுடைய இந்த எச்சரிக்கை வெப்பத்திற்கான ஒரு எச்சரிக்கை மட்டுமா என்றால் அப்படியாக கிடையாது. மழை பொழிவுக்கான சில எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மணிப்பூர், திரிபுரா, அருணாச்சல் பிரதேசம், மேகாலயா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு அதிகப்படியான கனமழைக்கான ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. அதே போல அதிகப்படியாக ஒடிசாவில் 44.8 டிகிரி அந்த செல்சியஸ் ஆனது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய அந்த சில நாட்கள் மிக அதிகப்படியான ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அதிக அந்த எச்சரிக்கையானது வெப்ப அலையானது அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றாங்க. குறிப்பா இந்த மே மாதத்தில் காணப்படுவதை விட 2 மடங்கு வெப்ப அதிகரிக்கும் எனவும் இதற்கான தேவையான அனைத்து அறிவுறுத்தல்கள், குறிப்பாக அந்த பொதுமக்களுக்கு எவ்வாறு பொதுமக்கள் எதை செய்ய வேண்டும், குறிப்பாக காலை 10 மணி முதல் 3 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும், அதே போல பருத்தி ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும், அதிக அளவிலான தண்ணீரை எடுத்துக்கொள்வது போன்ற அனைத்து அறிவுறுத்தல்கள் மாநில ஆய்வு மையத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல தொடர்ந்து இந்த வெப்ப அலைக்கான அந்த எச்சரிக்கையை நிறத்தின் வாயிலாக, குறிப்பாக அந்த அதிகப்படியான வெப்பம் இருந்தால் சிவப்பு எச்சரிக்கை, அதே போல அதற்கு குறைவாக இருந்தால் மஞ்சள் எச்சரிக்கை போன்று அந்த வேரியேஷன் மூலமாக அவர்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது இந்த எச்சரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில மாநில அரசின் சார்பாகவும் பொதுமக்களுக்கு இது போன்ற வேண்டுகோள்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், பொதுமக்கள் இந்த அதிக வெப்பத்தை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய சூழலில் அடுத்து வரக்கூடிய சுமார் 11 நாட்கள் அதிகப்படியான அந்த வெப்ப அலை அதிகரிக்கும், எந்தெந்த மாநிலங்கள் எந்த அளவில் இந்த வெப்ப அலையை இருக்கும் போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த செய்தி குறிப்பின் வாயிலாக அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது. ஆனந்தி, ராஜவ், தகவல்களுக்கு நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.